சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, எல்லா உடல் உறுப்புகளும் சரியா நல்லபடியா இருக்கிறவங்க தான் அப்படி இப்படி இருக்கிறாங்க சமுதாயத்தில்னு கேள்விப்படுறோம். வெளியெழுந்த சகோதரர்கள் ரொம்ப ஒரு டிட்டர்மின்டா ஒரு குறிக்கோளை நோக்கி நல்ல விதமா வாழ்வாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ஒரு சகோதரர், அருமையா தன் குழந்தைய குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சகோதரர் இப்போ வழி மாறி போயிட்டதாகவும் வேற பெண் தொடர்பு இருக்கிறதாகவும், அதுவும் அந்த குழந்தைய சொல்றதை கேட்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் உண்மையா இருக்குமா? ஐயோ, உண்மையா இருக்கக்கூடாதே அப்படின்னு தோணுது. வந்திருக்காங்க, எங்க அப்பாவை எப்படியாவது எங்ககிட்ட மீட்டு கொடுங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. பேசி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்கம்மா. என்ன சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும்? அப்படியா? யார் அக்கா யாரு தங்கச்சி? அக்கா நான் தங்கச்சி. என்ன வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயசு 15-16. 15-16 16 நடக்குது. படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 10th போறேன். அப்படியா? பேர் என்ன? நந்தினி. நீங்கம்மா? நான் 14 ஆகுது. என்ன படிக்கிறீங்க? 9th போறேன். 9th போறீங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? சவுந்தரபாண்டி சுப்பமால். தண்டையார்பேட்டையில இருந்து வரீங்க. உங்க பேர் என்னம்மா? சோஃபியா. சோஃபியா. ஓகே. என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அம்மா அப்பா காணோம். அம்மா செகண்ட் ஒய்ஃப் வச்சிட்டு இருக்காங்க. சம்பளம் வந்து எத்தனை தர மாட்டாங்க ஒழுங்கா. அப்புறம் வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதனால வந்து அப்பா வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்காங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? ஒயர் சேர் பண்றாங்க. ஒயர் சேர் பண்றாங்க. ஒயர் சேர் பண்றாங்க. அதுல ஏதாவது கம்பெனில வேலை பாக்குறாங்களா? எங்க வேலை கிடைக்குதோ அங்க போய் பண்ணுவாங்க. சரிம்மா. அந்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறது இல்ல? அதுக்கு பாதி எங்களுக்கு கொடுத்துட்டு பாதி எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட கொடுப்பாங்க. சரி, பாதி உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல? பாதி பத்தலையா? 2000 ரூபாய் அது மாதிரி தான் மாசம் தராங்க. ஐயோ, கேட்டா அதான் தர முடியும், நான் தரதுதான் தருவேன், அதை வச்சுதான் நீ பாத்துக்கணும். ஓ, பணம் கேட்டா அடிக்கிறாரா? அடிக்கிறாரு, குடிச்சிட்டு வராது. மாசத்துல ஒரு 2-3 நாள் அங்க போய் தங்க வேண்டியது. ஒரு தடவை டிக்கெட்லாம் எங்கேயோ போயிட்டு அவங்க கூட எங்கேயோ போயிட்டு டிக்கெட் கொண்டு வந்தாங்க. அந்த டிக்கெட் டயர்ல இருந்து எடுத்து அம்மா எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? பார்த்தோம். அப்புறம் அப்பா அவங்க வீட்டுக்கு நாங்க அக்கா வந்து மாதா கோயிலுக்கு வேண்டிதான் பிறந்தா சொல்லிட்டு மாதா கோயிலுக்கு திருவிழாக்காக நாங்க போனோம். அப்ப வந்து அப்பா உடனே நான் வீட்டுக்கு போகணும், அங்க ஊருக்கு போகணும்னாரு. மெட்ராஸ்க்கு போகணும் சொல்லிட்டு சேலத்துல இருந்து பஸ் ஏத்தி விட்டோம். எங்களை ஏமாத்திட்டு அடுத்தது இறங்கிட்டு உடனே நாமக்கல் பஸ் ஏறிட்டாரு. நாங்களும் அந்த பஸ்லயே ஏறி போனோம். ஏறி போறப்ப பின் தொடர்ந்தே போனோம். நாங்க நீங்க 3 பேருமா? அம்மாவோட சேர்த்தியா? அம்மா 3 பேரும் சேர்ந்து போயிட்டே இருந்தோம். அப்ப சேலம் பஸ் ஸ்டாப்ல திருப்பி நாமக்கல் வந்து சேலம் வந்தாங்க. நல்லா சுத்திட்டு பஸ் ஸ்டாப்லயே மோதிரம் மாத்திக்கிறது, மோதிரம் மாத்திக்கிறது, முத்த குடுத்துக்கிறாங்க. பஸ் ஸ்டாப்லயே அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. நாமக்கல் பஸ் ஸ்டாப்ல எல்லாம் பப்ளிக் பாரிஸ்லயா இருக்கிறோம் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு. சரி, அப்பா பாக்கல? சேலம் பஸ் ஸ்டாப் சேலத்துலயா வந்து சேலம் பண்றாங்க? இவ்வளவு பண்ணாங்க. பப்ளிக் எல்லாரும் பார்த்தாங்க. பக்கத்துல சரி, உங்க அப்பா நீங்க பின்தொடர்ந்து போனதெல்லாம் பாக்கலையா? அப்பா பிளைண்ட், கண்ணு தெரியாது. பிளைண்ட் மேனையா அவ்வளவு பெரிய குற்றம் சாட்டுறீங்க? அவரு அப்படிதான் பண்ணாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணோம். நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு ஒரு போலீஸ் ரூடா பேசினாங்க. ஒரு போலீஸ் வந்து சாஃப்டா பேசிட்டு இனிமே பண்ணாதீங்க அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. நாங்க அப்ப அடிச்சோம். அவங்கள கூப்பிட்டு அம்மா ஏற்கனவே வந்து போன்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமே எங்களுக்கு பசங்கெல்லாம் இருக்கு, தயவுசெய்து என் குடும்பத்துல தலையிடாத, நீ விலகி போயிடு, இல்ல நான் தப்பாலாம் பேசல, அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா கிட்ட கேட்டதுக்கும் அப்பா அப்படிதான் சொன்னாங்க, நான் சகஜமா தான் பேசல, தப்பாலாம் பேசல. நாங்க சரி, சென்னை தண்டையார்பேட்டையில் இருக்கிற அப்பாவுக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ஒரு லேடியோட எப்படி கனெக்ஷன் வந்தது? அது ஆதிலட்சுமின்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் தான், கூட படிச்சவங்க. அவங்க வீட்டுக்கு போறப்ப ஆதிலட்சுமி போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க அமராவதி கூட. அப்பா இப்ப நீங்க அப்பா பழகுற பெண்ணோட பேர் என்ன? அமராவதி. ஆதிலட்சுமியுடைய ஃப்ரெண்ட் அமராவதி. ஆதிலட்சுமி வந்து ஹஸ்பண்ட் வந்து உங்க அப்பாக்கு ஃப்ரெண்ட். அந்த வழியில போனப்போ ஆதிலட்சுமி மூலமா அமராவதி பழக்கம். அமராவதி வந்து பார்வை இழந்த அப்பா, அதுவும் பெரிய சர்ப்ரைஸா இருக்கு.
பார்வை இழந்தவங்க கூடவா இந்த மாதிரியான ஒரு நிலை இதுக்கு இந்த மாதிரி போறாங்க? தான் பண்றாங்க. அந்த பொண்ணு பார்வை உள்ளவங்களா பார்வை ஒரு இழந்தவங்களா? கண்ணு தெரியும் அவங்களுக்கு. ஓ, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சா? கல்யாணம் ஆயிருச்சு. ஹஸ்பண்டோட இருக்காங்களா? ஹஸ்பண்டோட தான் இருக்காங்க. குழந்தை? 15 வருஷமா குழந்தை கிடையாது அவங்களுக்கு. சரி. அதனால எங்க அப்பா வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ஆம்பளை பசங்க, எங்க அம்மாக்கு ஆம்பளை பசங்க இல்லல்ல. இவரு பண்ற வேலைக்கு இவருக்கு இப்ப ஆண் வாரிசு வேற வேணுமா? ஆம்பளை அவ வந்து ஆம்பளை குழந்தை பெத்து தருவா எனக்கு. எனக்கு அவதான் first முக்கியம். சொல்லிட்டு எங்க இருந்தாரு. சித்தி கிட்ட எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தவங்க அவங்க தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க. அவங்க கிட்டயும் அவங்க எங்க வீட்டுக்கு வந்து போவாங்க. மாசம் மாசம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தங்குவாங்க. அப்பயும் அவங்க கிட்டே தப்பா பழகத்துக்கு முயற்சி பண்ணாங்க. வீட்டுக்கு செல்வின்ட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க உடம்பு சரியில்லைன்ட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. எந்த ஊர்மா உங்களுக்கு? எங்களுக்கு தண்டையார்பேட்டை. தண்டையார்பேட்டை. ஊரே தான் இல்ல? உங்களுக்கு வெளியூர் பக்கம் எதுவும் சேலம்? அம்மாக்கு தான் சேலம். சேலம். ஓகே. அப்பா அவங்க கிட்டயும் வந்து வீட்லயே எங்க முன்னாடியே தப்பா இது பழகத்துக்கு இது பண்ணாங்க. உங்க அப்பா என்ன அவ்வளவு மோசமானவரா? அப்படிதான் பண்றாங்க. அப்படிதான் பண்றாங்க. குடிக்கிறாரு வேற. கத்தி எடுத்துட்டு வந்து பார்வையுள்ள எல்லாரும் அவங்க பண்றவங்க எல்லா அந்த வேலையும் முரும் பண்றாரு. குடிக்கிறது, அடிக்கிறது, கத்தி. மை காட். எதனா ஒரு சண்டையா இருந்தா எடுத்துட்டு வந்து கத்தி எடுத்து எங்க அம்மாவை குத்த வராங்க. வீட்டுல இருக்கவங்கள கேட்டு பாத்துறாங்க, எவ்வளோ கேட்டு பாத்துறாங்க. அப்படி இருந்தா நான் அப்படிதான் போவேன், எனக்கு அவதான் முக்கியம், படிக்க நீங்களா வேண்டாம் அப்படின்றாங்க. பசங்க ஒண்டி போதும், டெய்லி சண்டையா போடுறாங்க. பசங்க ஒண்டி போதும், எனக்கு நிச்சயம் கிடையாது. அந்த லேடி வந்து ஒரு கண் பார்வை. உங்க அம்மா? எங்க அம்மாவுக்கு சுத்தமா தெரியாது. அப்பா அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அப்பா தான் வந்து லவ் பண்ணாங்க, அம்மா பண்ணல. அப்புறம் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்லி அம்மா முடிவு பண்ணி அப்பா அவங்க அம்மா வீட்டுல போயிட்டு கேட்டு முடிவு பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியா? கேஸ்ட் வேற வேறன்ட்டு வீட்டுல பண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்களா அம்மா வீட்டுல. அம்மா என்ன விரும்புறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். பார்வை குறைபாடு வேற இருக்குல்ல அப்படின்ட்டு நம்ம எங்க வீட்லயும் கஷ்டம் அப்படின்னு, அம்மா வீட்டுல கஷ்டம், நீங்களும் நகை போட மாட்டீங்க, நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு பண்ணிட்டாங்களா. பண்ணி 17 வருஷம் நல்லாதான் வாழ்ந்தேன். இந்த ஒரு வருஷமா தான் இப்படி அவங்க வந்ததுனால அவங்க குறுக்கிட்டதுனால எங்க சந்தோஷம், எங்க படிப்பும் கேட்டு போகுது ஆண்டி. படிப்பே வர மாட்டேது எங்களுக்கு. இப்போ நைட்ல சண்டை போட்டு எப்படி ஆண்டி காலைல எழுந்துக்க முடியும்? உங்களோட சண்டை போடுறாங்களாமா? எங்களோட அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது அம்மாவை சீண்டி சண்டை இழுத்து 3 மணிக்கு 12 மணிக்குல இருந்து 3 வரைக்கும் முழிச்சிட்டே இருக்கும். அப்புறம் காலையில இருந்து நீங்க கேப்பீங்களா அப்பாவை? கேட்டா எங்களை அடிப்பாங்க. வருவாரு, எட்டி உதைப்பாரு. ஆனோன்னு போயிட்டு நாங்க எதுனா ஒரு கேள்வி கேட்டா போயிட்டு தூக்கு மாட்டிப்பாரு. அவரு பண்ற தப்ப யோசிக்க மாட்டாரு. இல்லம்மா, பார்வை இழந்தவங்கன்னு என்ன சொல்றேன்? கிருஷ்ணா எல்லாம் ஊத்திட்டான் அவங்களால. அழகான குழந்தைகளா இருக்கீங்க, நீங்க இப்படி பேசலாமா? 2 பேரும் இப்போ 9th 10th படிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. அப்பாவே அப்படி கூட இல்லைன்னா கூட அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருந்து நீங்க அம்மாவை பாத்துக்கலாம். அக்கா தங்கச்சி படிக்க வைக்கலாம், தங்கச்சி அக்காவை படிக்க, எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்காக கிருஷ்ணாயில் ஊத்துக்கிற முடிவுக்கெல்லாம் போலாமா? எடுத்தோடனே கிருஷ்ணாயில் இருக்கு, தூக்கு இருக்குன்னு போயிட்டா அப்புறம் எதுக்கு வாழ்றது? கடவுள் எல்லா கைகள்லாம் நல்லா கொடுத்துருக்காருல்ல, எவ்வளவு பிளெஸிங் பா. இருக்கட்டும்மா, அப்பா எத்தனை பேத்துக்கு அப்பா இல்லாமே போயிடுறாங்க, எத்தனை குழந்தைகளுக்கு அப்பா இல்ல. வீட்டுல இல்லாம இருந்தா பரவாயில்ல, வீட்டுக்கு வந்து அன்னைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது. ஒழுங்கா சாப்பாட்டுக்கு காசு தர மாட்டாரு, ஸ்கூலுக்கு போனா அங்கேயும் ஒழுங்கா போய் படிக்கவும் முடியல. இருக்க வீட்டு கஷ்டத்தை தான் அங்க போய் நினைக்க வேண்டியதா தோணுது. ஆனா திருவத்தூராண்ட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் பிள்ளைங்க, அவங்க கிட்ட தொடர்பு வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி இப்ப அவங்க கிட்ட இல்ல. சின்ன பொண்ணுங்க சர்வ சாதாரணமா வந்து பெத்த தகப்பனார பத்தி இப்படி சொல்ற அளவுக்கு ஒரு நிலைக்கு உங்க அப்பா கொண்டு போயிருக்காரு. இவ்வளவு பெரிய ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்த ஒரு குறைபாட்டை வச்சுக்கிட்டோம். அம்மா கூப்பிட்டு பேசிடலாமா? சொல்வதில்